நாட்டிலுமே எங்கேயுமே நடக்காத ஒரு கூத்து வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. அதாவது எந்த துறை அப்படின்னே தெரியாத ஒரு அமைச்சர் வந்து நேற்று வந்து பதவி எடுத்திருக்கிறாருங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜீவ். வாங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பாருங்க. தமிழக முதலமைச்சர் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு என் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்களா, அவர் வந்து தன்னுடைய துறை வந்து சுற்றுலாத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்வர் திரு விஜயன் அவர்களுக்கு வந்து நன்றி, என்னை நம்பி வந்து சுற்றுலாத்துறை வந்து கொடுத்திருக்காரு. சுற்றுலாத்துறை பத்தி உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அவரோட துறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை கிடையாதுங்க, சுற்றுச்சூழல் துறை. அது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நான் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் நினைச்சு வந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. என்ன தன்னுடைய துறை அப்படின்னே வந்து அவருக்கு வந்து தெரியல. ஆனா வந்து இவர் அமைச்சர் ஆயிட்டாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து நம்மளை வழிநடத்த போறது. பொல்யூஷன் எல்லாம் இல்லாம பாதுகாத்து மரங்கள் வெட்டுறவங்க எல்லாம் வந்து கடத்துறவங்க, மரங்கள் வெட்டுறவங்க கடத்துறவங்க எல்லாம் வந்து பிடிச்சு தமிழகத்தை வந்து ஒரு இயற்கை பூமியா, காடுகள் நிறைந்த ஒரு பூமியா மாத்த போறது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நபர் தான். இவரோட பேர் வந்து திரு ராஜீவா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு வரலாற்று மட்டும் இல்லைங்க, இந்திய வரலாற்றிலே வந்து தன்னுடைய துறை என்ன அப்படின்னு தெரியாத ஒரே நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்பட்ட சூப்பர் ஆளுங்க கையில வந்து தமிழ்நாடு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. போட்டு போடுறோம், வேட்பாளர் யாரு, தகுதியான ஆள் தானா, இப்படி எதையுமே வந்து செக் பண்ணாம விசிலுக்கு போறேன் விசில் அடிச்சுட்டு போய் குத்திட்டு வந்தாங்க இல்லையா 1.5 கோடி பேரு. நம்ம எல்லா பேருமே வந்து சேர்ந்து வந்து அனுபவிக்கிறோங்க. எந்தெந்த சாதனைகள்லாம் வந்து கடந்த 5 வருஷத்தை வந்து திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் செஞ்சு வந்து தமிழ்நாடு எந்த அளவு முன்னேற்ற பாதையில கொண்டு போச்சோ அதுக்கு நேர் எதிராக வந்து இந்த கும்பல் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா தமிழ்நாட்டை பின்னோக்கி வந்து இழுத்துட்டு செல்ல போதுங்க. அதுல எந்த டவுட்டுமே வந்து எனக்கு கிடையாது. துறை பேரே வந்து சொல்ல தெரியல. இவர் எப்படி வந்து மத்திய அரசோட போராடி வந்து தன் துறைக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து வாங்குவாரு. டெல்லியில இருந்து நல்ல காலத்துக்கு நம்மளுக்கு வந்து ஃபண்டு வராது. அவ்வளவு நல்லா படிச்ச அமைச்சர்கள் பிடிஆர், திரு தங்கம் தென்னரசு அவங்க எல்லாம் இருக்கும் போதே வந்து அந்த போராட்டம் போராடி தான் வந்து ஃபண்டு வாங்குவாங்க. ஆனா அப்படி எதுவுமே தெரியாத, துறை பேரை கூட சொல்ல தெரியாத நபர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து இந்த அரசு வந்து மத்திய அரசு வந்து ஃபண்டு வாங்க போகுது, எப்படி அரசு நடத்த போகுது என்னன்னே வந்து ஒண்ணுமே புரியலங்க. பார்த்தாலே ஒரு கோமாளித்தனமான ஆட்சி மாதிரி இருக்கு. வேற எப்படி சொல்றதுன்னே இது வந்து தெரியல எனக்கு. வந்து இதை ஓட்டு போட்ட மக்களை குறை சொல்றதா இல்லாட்டி இந்த ஆட்சியை குறை சொல்றதா அப்படின்னு ஒண்ணுமே புரியலங்க. நம்ம எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம், நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் அரசியல் பேசினா ஏதாவது புரிய போதா, ஏதாவது புரோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியலங்க. எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம தான் உண்மையிலேயே நல்லா வந்து வாழ்ந்துட்டு இருக்கேங்க.